பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரின் அறிவிப்பை ஏற்று போராட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக பகுதி நேர ஆசிரியர்களின் ஒருங்கிணைப்பு குழு அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். விவரங்கள் என்ன? பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என கூறி கடந்த 12 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த பகுதி நேர ஆசிரியர்களுடைய போராட்டத்தை ஒத்திவைக்க போவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த 12 நாட்களாக சாலை மறியல், சாலை பேரணி மற்றும் பல்வேறு விதமாக சிறை நிரப்பும் போராட்டம் என பல்வேறு வகைகளாக பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதில்லை. அவர்கள் கைது செய்யப்பட்டது தொடர்ச்சியாக நடைபெற்றது. இந்த தஞ்சாவூரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அந்த பகுதி நேர ஆசிரியர்களுடைய போராட்டம் குறித்து செய்தியாளர்கள் மூலமாக கேள்வி முன்வைக்கப்பட்டது. அந்த கேள்விக்கு பதிலளித்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், பகுதி நேர ஆசிரியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கான நல்ல செய்தி காத்திருக்கிறது, விரைவில் வெளியேறும் என்கின்ற ஒரு தகவலை தெரிவித்திருந்தார். இந்நிலையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய அந்த தகவலை ஏற்று தற்போது போராட்டத்தை ஒத்திவைப்பதாக அந்த பகுதி நேர ஆசிரியர் சங்கங்களுடைய கூட்டமைப்பு தெரிவித்திருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.